வெல்கம் டு லைன் டூல் ஸ்மார்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரேர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட பம்பர், நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் டேங்க், அப்புறம் திக்னஸ் ஆன ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதை வச்சு வெல்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு இது ஒரு வெல்டிங் மிஷின் நினச்சிடாதீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மிஷின். வாங்க இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் நமக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஹீட் கன் இருக்குது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஆம்ப்ஸ் 0.5 இருக்கு. இதில் நமக்கு ஒரு நைஃபும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன நோஸ் பிளேயரும் இருக்கு. இந்த பாக்ஸில் 0.mm திக்னஸில் 4 விதமான ஸ்டேபிள் பின் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு பின்னுமே ஒவ்வொரு விதமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு பாக்ஸில் 100 பின்ஸ் வரும். சப்போஸ் இந்த பின் உங்ககிட்ட முடிஞ்சதுன்னா என்ன பண்ணலான்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. அது இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கன்னோட பவர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் பவர் இருக்கான்னு இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இண்டிகேஷனில் லைட் எரியும். இந்த கன்னோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 2 பின் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 2 ப்ராஸ் டியூப் கொடுத்துருக்காங்க. இதில் பின் இன்செர்ட் பண்ணுறதுக்கு 0.8 mm ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் பின் செட் பண்ணுறது பார்க்கலாம். என் கையில் இப்போ 2 அக்ரிலிக் ஷீட் இருக்குது. அதில் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் சர்ஃப் எக்ஸல் வைக்கணும். வச்சதுமே இதை எடுத்துடக்கூடாது. டெம்பரேச்சர் கம்மியானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இல்லைன்னா அந்த சர்ஃப் எக்ஸலோட பிடிமானம் இல்லாமல் பின் வெளியே வந்துடும். இதுவே நீங்கள் இது காரோட ஃபைபர் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டி பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லை நீங்கள் இதை வாட்டர் டேங்க்கில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் டேங்க்கோட 2 சைடுமே வெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எம்சீல்டு அந்த மாதிரி பொருள் வச்சு ஏதாச்சும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னை நோஸ் பிளேயர் இல்லை கட்டிங் பெட் இந்த மாதிரி ஏதாவது வச்சோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் எம்சீல்டு வச்சுட்டு எப்படி இதை லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவன் இது ஒரு வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. வாட்டர் டேங்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த ப்ரொசீஜர் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பின் முடிஞ்சதுன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னால வாங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். 0.8 mm திக்னஸான கட்டு கம்பி இல்லை காப்பர் ஒயர் மிக் காயில் அது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அது 0.8 mm கீழேயும் போகக்கூடாது, இல்லை அதுக்கு மேலேயும் வரக்கூடாது. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.8 mm இருக்க மிக் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க.
ஸ்டாப் 1 2 3. நீங்கள் எடுக்கிற ஒயரோட ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து யூ இல்லை எஸ் வி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்ஃபேஸில் பிடிமானம் அதிகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரமில் தாங்க இருக்குது. காந்திபுரமில் டாக்டர் நஞ்சப்பா ரோட்டில் இருக்கிற நம்ம லைன் டூல்ஸ் மட்டும் மறக்காமல் கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள்.